Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramni's Kitchenல குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச white chocolate எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற மூன்று பொருட்கள் வச்சு இந்த white chocolate பண்ண போறேன். இந்த white chocolate எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramni's Kitchen சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் சேர்த்து click பண்ணிக்கோங்க. வாங்க இந்த white chocolate எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் இன்னைக்கு white chocolate பண்ண போறேன். ஒரு சாஸ் pan வச்சுக்கோங்க. அதுல 2 ல இருந்து 3 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ் பவுல் மேல வச்சுக்கோங்க. 1/2 கப் நெய் எடுத்துர்க்கேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம 1/4 கப் நெய் மட்டும் அதுல ஊத்திக்கலாம். நெய் நல்லா உருகிரணும். ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்ல வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் இது 1/2 கப் இருக்கணும். நெய்யோட சேர்ந்து இந்த சுகரும் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா கைவிடாம கிளறிட்டே இருங்க. மீதி இருக்கிற 1/4 கப் நெய்யும் ஊத்திக்கலாம். நீங்க நெய்க்கு பதிலா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் வச்சும் பண்ணலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நான் பண்றதுனால நெய் சேர்த்து நான் பண்ணிக்கிறேன். இந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் நெய் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் மில்க் பவுடர் 1/2 கப் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி உதிரி உதிரியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சுகரோட சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் வரலன்னா நீங்க இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கீயோட சேர்ந்து மில்க் பவுடர் சுகர் எல்லாம் நல்லா கலந்து வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு கடையில் கிடைக்கும். இந்த சாக்லேட் மோல்டு வச்சு தான் இன்னைக்கு நான் ஒயிட் சாக்லேட் பண்ண போறேன். இதில் நம்ம இந்த சாக்லேட் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப்பில் ஊற்றிக்கலாம். மோல்டு இல்லைன்னா கூட ஐஸ் ட்ரேல கூட இதே மாதிரி நீங்கள் ஊற்றி பண்ணலாம். அதுவுமே நல்லா வரும். இப்போ எல்லா சாக்லேட் மிக்ஸும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். எல்லா சாக்லேட் மிக்ஸும் மோல்டில் ஊற்றி முடிச்சாச்சு. இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சாக்லேட் மோல்டில் ஒட்டாத வருது பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டில் லைட்டாக நீங்கள் நெய்யோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சாக்லேட்டுமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த சாக்லேட் வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரை வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்மளுடைய சூப்பரான ஒயிட் சாக்லேட் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட Ramni's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.